ஐடி வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஐடி பாலிசி ஒன்று உருவாக்குறோம். ஐடி பாலிசி யாரு உருவாக்குறது? இந்தியாவில் யாருமே அந்த ஐடி பாலிசி ஒன்று உருவாக்கணுன்றது அந்த விஷன் இல்லவே இல்லை. கலைஞர் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாரு ஐடி பாலிசி. உருவாக்குனதோட மட்டும் இல்லாம டைடல் பார்க் உருவாக்குறாரு. டைடல் பார்க் உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை பத்தின புரிதல், அதை பத்தின ஒரு ஆஸ்பிரேஷன், அதை பத்தின ஒரு விஷன் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி ஆளுங்கலாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏய் நான் என்னோட சொந்த அறிவுல சொந்த இதுல நானே காசை போட்டு எங்க பொண்டாட்டியோட நகையெல்லாம் அடமான வச்சு நானே கம்பெனியை உருவாக்கினேன், இதுக்கும் கலைஞருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க இன்னைக்கு கேட்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்க happens in far away in time. அதாவது நீங்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் அது நடந்திருக்காது. உங்க காலகட்டத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்திருக்கும். என் காலகட்டத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி பாலிசி கிரியேட் பண்ணாங்க. எனக்கு அது தெரியவே தெரியாது. ஆக்சுவலா நான் இன்னைக்கு வளர்ந்து பானதுக்கு அப்புறம் தான் ஐயோ இப்படிதான் அவங்க நான் டைடல் பார்க்ல எங்க ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்க போகும்போது கலைஞர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டதுன்னு எழுதிருக்கு. அது நான் ரொம்ப நாள் பார்க்கவே இல்லை. எப்போ நான் 5 வருஷம் 10 வருஷம் அந்த இடத்துல கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் படிச்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை போய் பார்க்கும்போது ஒரு புல்லரிப்பு வருது. ஸோ நமக்கு வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து happens far away டைம்னால இதனால நம்மளால கார்லேட் பண்ணிக்க முடியாதுங்க. காமராஜ் வந்து ஸ்கூல் கட்டலனா நீங்களாம் படிச்சிருக்கவே மாட்டீங்க. உங்க அப்பா அம்மாலாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் உங்க அம்மா காதுல வந்து நகை கொடுத்ததுனால நீங்க இன்ஜினியரிங் எம்எஸ் படிச்சிருக்க அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. பண்ணிருக்கவே முடியாது உங்களால. 100% அடிச்சு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம சகோதரன் பீகார்லயும் உத்தரப்பிரதேசல இததான் அனுபவிச்சுட்டு இருக்கான் இன்னைக்கு. I'm sorry but I disagree to we can't do this. ஏன்னா ஒண்ணே என்னன்னா நேத்திக்கு வந்து அசோகா அவங்க பேசினப்போ சொன்னாங்க கோரிலேஷன் அண்ட் காசேஷன் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், but that may not be the cause. I think Dravidian model takes this as an advantage and கொஞ்சம் இது மேப் பண்றாங்களோன்னு தோணுது. I will add one perspective to this. Aspirations being more or less equal amongst mothers across the world. Okay, நீங்க காது வந்து நீங்க சொன்னீங்க ஒரு GCT தான் இருக்குன்னு, which is Government College of Technology. பாக்கி காலேஜ் எல்லாம் வரதுக்கான பாலிசி டிசிஷன் திராவிடன் கவர்மெண்ட்ல தானே வந்துச்சு. இல்லன்னா ஒரு KCT எப்படி காலேஜ் ஆரம்பிச்சிருக்க முடியும்? இல்ல எப்படி? So what we are saying is 60 ஆண்டுகளா Dravidian parties we have ruled this state. We have brought in policies. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களோ DMKவோ வந்து திராவிடன் மாடலுடைய full credit எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, வேற ஒரு வெளி சக்தி வந்து இங்க ஆதிக்கம் செஞ்சு விட கூடாது அப்படின்றதுக்கான பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அது. நிறைய விஷயம் நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. என்னங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் செலக்ட் பண்ணிட்டோம்னா அவர் தான் எல்லாத்தையுமே பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல 4 பில்லர்ஸ் இருக்குங்க. அந்த 4 பில்லர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து லெஜிஸ்லேஷன். அந்த லெஜிஸ்லேஷனோட வேலை பாலிசி உருவாக்குறது மாத்திரம் தான்.